வித்தவுட் யூஸிங் டெம்பரரி வேரியபிள். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், டெம்பரரியாக ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்குள்ளே ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நமக்கு ஏற்கனவே பைத்தானில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுப்போம் இல்லையா. ஆனால் இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம்னா எக்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் இருக்கிறது செகண்ட் வேல்யூக்கும் ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ். ஸோ இப்படியும் நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணுவோம். நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாலும் ஒன்று தான். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னாலும் ஒன்று தான். எப்படின்னா என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை தான் இந்த மாதிரி மீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் நாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா எக்ஸ். இப்போ என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூஸ் இதாகும். இப்போ பார்த்துடலாம். எக்ஸ்சேஞ்ச்